நுரையீரல் சார்ந்த பல பிரச்சனைகள் தற்போது இந்தியாவில் அதிகரித்து வரக்கூடிய நிலையில இந்த ஏசிகளை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இது தொடர்பாக நம்மளோடு நுரையீரல் நிபுணர் மருத்துவர் திரு திருப்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் தற்போது அதிகரித்து வர்றதை பார்க்க முடிகிறது. இதுக்கு பிரதான காரணமா என்ன இருக்கு சார்? ஸோ நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணம் அலர்ஜி அப்படிங்கிறது ஏர் பொல்யூஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நம்ம ஊரில் பொல்யூஷனுங்கிறது ஃபேக்ட்ரினாலேயும் சரி, இல்லை ஒரு வெஹிக்கிள் நம்பர்ஸ் அதிகமாகிறதுனால டீசல் எக்ஸாஸ்ட் அதனாலேயும் இந்த பொல்யூஷனுங்கிறது அதிகமாக காணப்படுது. அது போக காலநிலை மாற்றங்களால் அந்த குளோபல் வார்மிங் இதனாலேயும் பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்கிற மாசு கண்டிப்பாக அதிகரிக்குது. அது கண்டிப்பாக ஆஸ்மா சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இப்போ தொடர்ச்சியா ஏசினால நுரையீரல் பாதிப்பு அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கு. எனவே ஏசியில நிறைய நம்ம கட்டுப்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல நிபுணர்கள் சொல்றாங்க. ஏசி பயன்படுத்துறதுனால நுரையீரல் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு ஆஸ்மா ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது மூலம் நான் சொல்றது என்னன்னா, ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறதுக்கும் ஏர் கூலிங் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் நம்ம பார்க்கணும். இப்போ ஏர் கூலர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணியை ஒரு வைக்கப்பில் அது மூலம் தண்ணியை நனைச்சி அதில் காற்று குளிர்விச்சு வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஃபங்கஸ் அதில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது கண்டிப்பாக ஆஸ்மா நோய்களுக்கு சேஃப் கிடையாது. வேற ஏர் கண்டிஷனர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட் வேலையை செய்யுது. ஏன்னால் அந்த ஏர் கண்டிஷனர்ஸ் உள்ளுக்குள்ளே அந்த டெம்பரேச்சரை மட்டும் சில் பண்ணி அந்த ஃபங்கஸ் ரிஸ்க் இல்லாமல் தான் வெளியில் அனுப்புது. ஆனால் அதில் இருக்க அந்த ஃபில்டர்ஸ் போன்றவற்றை முறையாக க்ளீன் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அந்த டக்டெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலனால் அதனால லங்ஸ் ப்ராப்ளம் வரலாம். அது இல்லைன்னா ஒரு முறையாக பராமரிக்கப்பட்ட ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளே ஹியூமிடிட்டியை செக்கில் வைக்குது. ஹியூமிடிட்டி நம்ம செக் பண்ணி வைக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்கல் ஸ்போர்ஸனோட கண்டென்ட் குறையிறதுனால ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறது ஆஸ்மா நோய்களுக்கு, எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஒரு ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்க ஊர்களுக்கு ஏர் கண்டிஷனிங் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப சில்லுன்னு வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 18 இது மாதிரி வச்சு நைட் முழுக்க தூங்கும் பொழுது காலையில் எழுந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூக்கடைப்பு, தலைவலி இது மாதிரி இருக்கலாம். ஒரு நார்மலாக ஒரு 24 அல்லது 25 அப்படிங்கிறது தான் ஏர் கண்டிஷனிங். அகைன் ஏர் சில்லிங் பண்ணுறது கிடையாது, நம்ம ஏர் கண்டிஷன் தான் பண்ணுறோம். வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஏர் கண்டிஷனிங் யூஸ் பண்ணவே தவிர சில் பண்ணுறதுக்கு கிடையாது. இப்போ நிறைய வீடுகளில் இந்த வெயிலினுடைய தாக்கம்னால 16லேருந்து 18 இந்த மாதிரி ஹை கூலில் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம தொடர்ச்சியாக ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி இருக்கும் அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன் பண்ணுங்களா? கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் பண்ணாது. அது அந்த நோஸில் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறதுனால மூக்கு ஒழுகிறது, மூக்கு அடைச்சிக்கிறது, தலைபாரம் வர்றதுனால அதனால் அலர்ஜி ஏற்பட்டு தும்பல் போன்றவை ஏற்பட்டால் அதன் மூலம் வீசிங் அதிகமாகிறது, சளி கோத்துக்கிறது இதுமாரி நடக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். இப்போ குறிப்பாக இப்படி தான் பயன்படுத்தணும். இப்போ இந்த டைமுக்குள்ள நம்ம இப்போ ரூம் டெம்பரேச்சர்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி நைட் டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்படிலாம் இருந்தால் நம்ம தூங்குறதுக்கான ரிலீஃபாக இருக்கிற மாதிரி அப்படி ஏசியில் என்னென்னலாம் பண்ணலாம் சார்? நம்ம ஏர் கண்டிஷனிங் யூஸ் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்னேன் ஏர் கூலர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நம்பர் 1. நம்பர் 2, ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது அதில் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து தூசி வெளியில் படாமல் ஒரு வாட்டர் மாரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த காயில் டக்ட் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சருங்கிறது கண்டிப்பாக ஒரு 24, 25, 26 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கிங்க. யூஸ் பண்ணாத நேரத்தில் ரூமை கண்டிப்பாக வென்டிலேஷன் இருக்க மாதிரி பார்த்துங்க. எப்போ பார்த்தாலும் ஏசி போட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டே சன்லைட்டு வென்டிலேஷன் இல்லாமல் இருக்கிறதுங்கிறதும் கண்டிப்பாக நல்லது கிடையாது. வென்டிலேட் பண்ணுங்கள் ரூமை. உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் பகல் நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நைட் தூங்கும் போது ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஏர் கண்டிஷனிங் அப்போ யூஸ் பண்ணுங்கள். அதுக்குன்ட்டு 24/7 ரூம் க்ளோஸ்டு ரூமில் ஏசி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதும் கண்டிப்பாக ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அதே மாதிரி இப்போ கிட்ஸிலும் ஏசி ரொம்ப விரும்புகிறாங்க, முதியோர்களும் விரும்புகிறாங்க. அவங்களுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணுமா இல்லை அவங்க வழக்கம் போல? எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ரூல் தானே தவிர இது குழந்தைங்க முதியோர்களை விட நுரையீரல் நோயாளிகள் உள்ளவங்க இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், ஏன்னா சுவாசம் ரீதியானதான் நிறைய, அதுக்கு எப்படிலாம் அவங்க உடற்பயிற்சி பண்ணணும்? இப்போ நம்ம வழக்கமாக மற்ற வியாதிகளுக்கு உணவு ரீதியாக நம்ம எடுத்துக்கலாம், நுரையீரலுக்கும் பர்டிகுலர் ஃபுட் இருக்குங்களா? அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்? ஸோ கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு முன்னாடி ஆஸ்துமாவே வந்தது கிடையாது டாக்டர், அலர்ஜிலாம் இப்போ அதிகமாகிடுச்சின்னு பேஷண்ட் நிறையா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இல்லை அந்த வேக்சின் சம்மந்தப்பட்டதோ நம்ம உடம்புல இம்யூனிட்டி மாற்றங்களை உண்டு பண்ணதுனால தான் அதனோட தாக்கம் இப்போ அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக மறுக்க முடியாது.
ஒரு குட் லங் ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஸ்மோக்கராக இருந்தால் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணணும். ஒரு வீசிங் இருக்கவங்களா இருந்தால் மருத்துவர் அறிவுரைப்படி கொடுத்துருக்க மருந்துகளை நல்லா தானே இருக்கும் நிறுத்திடலாம் அப்படின்னு இல்லாமல் டாக்டர் சொல்லியிருக்காருன்னா முறையாக எடுத்துக்கங்க. ஏன்னா மருந்து நடுவில் நிறுத்துறது நிறைய பேர் அதீத நோய் அதிகமாயிட்டு அவசர சிகிச்சை பிரிவில் வரதை நம்ம பார்க்க முடியுது. அதனால இன்ஹேலரை முறைப்படி யூஸ் பண்ணுங்க, நீங்களா நிறுத்தாதீங்க. ஆஸ்மா நோயாளிகள் வந்து வீட்டில் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த ஒட்டடை இதெல்லாம் இருந்துச்சுனாலும் ஒரு ஈரத்துணி வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். ஊதுபத்தி, சாம்பிராணி அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வரக்கூடிய சப்ஸ்டன்சஸை அங்கே அவாய்ட் பண்ணுறது நல்லது. கார் பர்ஃப்யூமும் அதே மாதிரி தான், அதுவும் ரொம்ப நேரம் உள்ள க்ளோஸ்டாக இருந்தாலும் நல்லது கிடையாது. ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், யோகா, ஒரு குட் டயட், அதே மாதிரி ஒரு நல்ல சன்லைட்டில் வாக்கிங் அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறதும் லங்கை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். வீட்டில் வந்து செல்லப்பிராணிகள் வளர்க்குறதுங்கிறது வந்து ஆஸ்மா நோயாளிகளுக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது. அதே மாதிரி வீட்டில் பறவைகள் வளர்க்குறது, இண்டோர் பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸோ அல்லது பிஜிஎம்ஸோ வளர்க்குறது ஒரு தீவிரமான இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸாக மாறுறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குன்னா, பெட்ஸ் வந்து வளர்க்கலாம், சின்ன வயசுலேருந்தே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கல்ச்சர் வந்து இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? ஆஸ்துமா இருந்தால் அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். கண்டிப்பாக அந்த நாய், பூனை இது போன்ற அந்த முடி உதிர்றதுனாலையோ அல்லது அதனோட பொடுகு டேண்ட்ரஃப்னாலேயோ ஆஸ்மானோட அறிகுறிகள், லங் ஃபங்க்ஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அறிகுறிகள் எஸ்பெஷலி உங்களுக்கு ஆஸ்மா கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கு, மருந்துகள் யூஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் கேட்குற கேள்விகளில் முக்கியமான ஒரு கேள்வி பெட்ஸ் இருக்கா. பெட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்போஷர் வீட்டுக்கு வெளியில் இருக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. அது கூட தான் நான் கட்டி பிடிச்சிட்டு பெட்ரூமில் தூங்குவேன்னா அலர்ஜி அதிகமாக இருக்கவங்க அதை அவாய்ட் பண்ணிக்க சொல்லி தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். கிட்ஸ்லேருந்தே வளர்க்கலான்றது அது கண்டிப்பாக குழந்தைகள் பருவத்திலேருந்தே அந்த அலர்ஜன் அதிகமாகிறதுக்கு அது காரணமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த கிட்ஸ்லேருந்தே வளர்த்தா அது வந்து இம்யூனிட்டி அதிகப்படுத்தும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் சொல்ல வர கான்செப்டுக்கு பேர் ஹைஜீன் ஹைபாத்தசிஸ்னு பேர். அதாவது சிறு வயதுலேருந்தே குழந்தைகளை நம்ம பொத்தி வளர்க்குறோம், வெளியில் எங்கேயும் நம்ம அந்த அவுட்டோர் என்விரான்மெண்ட்டுக்கே எக்ஸ்போஸ் பண்ணாமல் இன்டோர்லேயே வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சு காணப்படுது. இதை தான் நம்ம ஹைஜீன் ஹைபாத்தசிஸ் சொல்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம இதுமாரி பெட் அனிமல்ஸ் இல்லை ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இதுமாரி அலர்ஜன்ஸ் அதிகம் பண்ணுறதுங்கிறதும் அதுக்கான டைரக்ட் ஆப்போசிட் எஃபெக்ட் தான் உண்டு பண்ணுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்களை நார்மலாக வெளியில் விளையாட விடுங்க. ஆனால் இந்த அலர்ஜி உண்டாக்கக்கூடிய பொருட்களை ஆரம்பத்திலேருந்தே தவிர்க்கிறது, எஸ்பெஷலி ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஸ்மா இருக்குன்னா அவங்களுக்கு இந்த பெட் அனிமல்ஸ் அல்லது ஸ்ட்ராங் ஸ்மெல், இண்டோர்லேயே வச்சிருக்கிறது, சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் தவிர்க்குமாறு நான் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி சார். ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.